நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கரங்கள் வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நாம் போன வாரத்திலே அதை தியானித்து விட்டோம். அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ உண்மையாக நாம் யாருமே எனக்கு பயம் இல்லை என்று என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது. சரிங்களா? எப்படிப்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு சில நேரங்களிலே பயங்கள் வருகிறது. சரிங்களா? அப்போது ஆண்டவர் அதனால தான் உண்மையாக ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசலை மண்ணோட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னு என்னதுங்க, எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அப்போ இயேசுநாதர் சும்மா சொன்னாரா? அல்லேலூயா, இயேசுநாதர் சும்மா சொன்னாரா? அப்போ எனக்கு பயமே இல்லைன்னா ஆண்டவர் சும்மா சொன்னாரா? இல்லை. அப்போது பாருங்கள், இப்போ நமக்கு எப்பொழுதெல்லாம் பயம் எப்போது வருகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நாம் இருக்கிற நேரங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா நம் போன வாரத்திலேயே யோவானோட தான் அந்த வார்த்தை என்ன செய்தார், பேசினார். அப்போ அந்த யோவான் பத்மு தீவிலே போடப்பட்ட போது அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தரிசனங்களை கொடுத்தார். அவனுக்கு கொடுத்து தரிசனங்கள் எழுதினதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் ஒரு 100 வயது பூர்ண வயதில் தான் அவன் என்ன செய்தான், மரித்தான். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அநேக பாடுகளை சகித்தான். அவனை என்ன கொப்பரையிலால் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனாலும் அற்புத விதமாய் ஆண்டவர் அவனை என்ன செய்தார், காப்பாற்றினார் என்று சொல்லி யோவானை குறித்து பார்க்குறோம். அவன் இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீசனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவனுடைய நிருபங்களிலெல்லாம் அவன் அன்பை குறித்து அதிகமாக என்ன செய்திருக்கிறான், எழுதியிருக்கிறான். அன்பை குறித்தே பேசியிருக்கிறான். அதனால் அன்பு என்னதுங்க, பிரதானமானது. நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன செய்யணுங்க, அன்பு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் நிச்சயமாக ஸ்தோத்திரம். இப்போது மலர் இருக்கிறது, அதில் தேன் என்கிற ஒரு இனிமை இருக்கிறதுனால தான் அந்த தேன் பூச்சிகளெல்லாம் அந்த மலரை தேடி என்ன செய்கிறது, போகிறது. அதனாலே அன்பு இருந்தால் நிச்சயமாய் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. அப்போ அன்பு ஒரு தேவ ஜனத்துக்கு, தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்க, நிச்சயம் அன்பு வேண்டும். சரி, அதெல்லாம் நம்முடைய தலைப்பு. பயம் எப்போது வருகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அப்போ நமக்கு எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறது? ஸ்தோத்திரம். வாசிப்போம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே வசனங்களை கவனமாய் கேளுங்கள். மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். காற்று பலமாய் இருந்ததினாலே பயந்து, யாருங்க, பேதுரு. சரிங்களா? பேதுருவை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பேதுருவை குறித்து தான் பார்க்கிறோம். பலமாய் காற்று என்ன இருந்ததுங்களா, பலமாய் இருந்ததாம். எங்கே? வீட்டிலையா, கடலிலே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கடலிலே காற்று என்னவாய் இருந்தது, பலமாய் இருந்தது. அப்போ இந்த பேதுரு யாருன்னா, மீன் பிடிக்கிறவன். யாருங்க பேதுரு? யாருங்க? செம்படவன், மீன் பிடிக்கிறவன். சரிங்களா? அப்போ மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது கடலில் என்ன செஞ்சதுங்க, காற்று வளமாய் இருந்தது. அப்போ பேதுரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? அது நீங்க தான் சொல்லணும். அப்படின்னு என்ன சொல்றீங்களா? பேதுருன்னு என்ன அர்த்தங்க? கற்பாறை அப்படின்னு அர்த்தம். பேதுருன்னு என்ன அர்த்தங்க? கற்பாறை. சரிங்களா? பேதுருன்னு என்ன அர்த்தங்க? கற்பாறை. பேதுருனுடைய பழைய பெயர் என்ன? சீமோன். சரிங்களா? சீமான் இல்லை, நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லை. சரிங்களா? சீமோன். பேதுருனுடைய பழைய பேர் என்னங்க? சீமோன். சீமோன் என்றால் நாணல் என்ற அர்த்தம். என்ன அர்த்தங்க? நாணல். நாணல் என்னங்க?
காற்று எந்த பக்கம் காற்று வீசினாலும் அந்த பக்கம் சாய். அது காற்றுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடும்? சாஞ்சிரும். சரிங்களா? நாணலை நம்பி சாய முடியுமா? நாணலை நம்பி சாய முடியுமா? ஏங்க, அது சாஞ்சானா அதுவும் அது மாதிரி என்ன செஞ்சிடும்? சாஞ்சிரும், போயிடும். நாணலை நம்பி என்ன செய்ய முடியாது? சாய முடியாது. நாணல் என்ன கிடையாதுங்க? ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பேதுருக்கு, அந்த சீமோனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்றால் பேதுரு, கற்பாறை, பாறை என்று என்னதுங்க அர்த்தம். சரிங்களா? ஸ்தோத்திரம். அதனால் நமக்கும் ஆண்டவர் நல்ல பெயர்களை வைத்திருக்கிறார். ஒரு வழியிலே சொல்லுங்களேன், நல்ல பெயரை வைத்திருக்கிறார். நம்முடைய பெயருக்கு என்ன செய்யணுங்க? அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்யணுங்க? தெரிஞ்சுக்கணும். ஜெயசீலன் பேர் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஜெயக்குமார். சரிங்களா? எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவன் தான் ஜெயக்குமார். அல்லேலூயா. என்ன அர்த்தங்க? எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வேண்டும். அப்படின்னா எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிற அந்த கிருபை வேண்டும். எப்பொழுதுமே எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் வைப்பாங்க. அத்லெட்ஸில் மற்றும் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஆனந்த், அவங்க என்னை 2 பேர்த்தும் ஒன்றா விட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? எனக்கு சரிக்கு சமமாக இருப்பான். எல்லா அத்லெட்ஸும் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரன்னிங்கு, சரிங்களா, எதுவாக இருந்தாலும் எனக்கு சரியாக எந்த கேம், வாலிபால், சரிங்களா, நான் வாலிபால் பிளேயரு, எந்த கேம் வச்சாலும் சரிக்கு சமமாக இருப்பான். அதனால் எங்கள் 2 பேர்த்தும் ஒன்றா போட மாட்டாங்க. போட்டானா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தோற்றுருவான், ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால் எங்கள் 2 பேர்த்து என்ன செய்வாங்க? என்ன செஞ்சிடுவாங்க? பிரித்து போட்டுருவாங்க. அப்படி பிரித்து போட்டாலும் அந்த கேமில் நாங்கள் தான் வின் பண்ணுவோம். சரிங்களா? நாங்கள் வாலிபால் விளையாட ஆரம்பித்தோன்னா எங்களே மறந்துடுவோம், கிரவுண்டை மறந்துடுவோம். எப்படியெல்லாம் ஆட முடியுமோ அப்படி பயங்கரமாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது கேம். அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல போனாலும் நம்ம வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம் தோல்வி அடைகிறவர்களாக என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அப்போ சத்துரு பிசாசு நமக்கு எந்த இடத்துலெல்லாம் தோல்விகளை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறானோ அந்த இடத்துலெல்லாம் நீங்களும் நானும் வெற்றி பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அதுதான். அப்போ ஜெயச்சந்திரன், ஜெயக்குமார், ஜெயசீலன் அப்படின்னா என்னதுங்க? எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவளாக இருக்க வேண்டும். யோசேப்பு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றான். சரிங்களா? அவனுக்கு பார்வோன் அரண்மனையில் ஒரு சோதனை காத்திருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், பார்வோன் அரண்மனையில் ஒரு சோதனை காத்திருந்தது. யாருங்க சோதனை? போத்தியார் பண்ணி மனைவி. ஆனால் விழுந்தானா? இல்லை, வெற்றி பெற்றான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், யோசேப்பு வெற்றி பெற்றான். அப்போ என்னன்னா, எங்கே போனாலும் நாம் தோற்று போகிறவளாய் அல்ல, வெற்றி பெறுகிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெற்றி பெறுகிற கூட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ இந்த பேதுரு பாருங்க, பேதுரு கற்பாறை. பேதுரு என்ன அர்த்தங்க? கற்பாறை என்ற அர்த்தம். அதனால நமக்கு வச்சுக்கிற பேரைப்படி ஸ்தோத்திரம் நம்ம இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செல்வம் மணி, சிஸ்டர் பேர் செல்வம் மணி அப்படின்னு என்ன செய்யணுங்க? செல்வம் கொளிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செல்வம் என்ன செய்யணுங்க? கொளிக்கணும். ஆமாப்பா, எனக்கு எங்க நேற்ற பாடணும், என்னை ஜெனிப்பித்தவர் நீர்தானே, பெற்றெடுத்தவர் நீர்தானே, பேர் வச்சவரும் வளர்த்தவரும் பாடின தானே. பேர் வச்சது யாரு? எங்கள் அம்மா வச்சுக்கலாம், எங்கள் அப்பா வச்சுக்கலாம், ஆனால் வச்சது ஏசப்பா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. அதனால ஏசப்பா, இந்த பேரை நீங்க எனக்கு வச்சிங்க, இந்த பேருக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையை மாத்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேர் கருப்புசாமி, செக்கச்சவேன்னு இருப்பாங்க, ஆனால் பேர் என்னதுங்க? கருப்புசாமி. சரிங்களா? அடுத்தது கோடீஸ்வரன் பேர். என் கூட ஒருத்தர் படித்தா கோடீஸ்வரன், கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து வந்து படித்தா கோடீஸ்வரன். அடி என்ன வீட்டுக்கு போறியா? கோபிச்செட்டிபாளையம் பாசி கேட்டு வீட்டுக்கு போறியா? அவன் பேர் கோடீஸ்வரன். ஆனால் எப்படி இருப்பாங்க? கோடியே இல்லாமல் இருப்பான். சரிங்களா? அப்போ என்னென்னா, நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? மாற்ற வேண்டும். சரிங்களா? அதனால் ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரும் கூகுளில் போய் பேர் போட்டு செக் பண்ணி பாருங்கள்.
கலா அப்படிங்கிற பேருக்கு அன்றைக்கி செக் பண்ணேன், இன்னும் ஒரு அர்த்தம் வந்துச்சு, ஆனால் இன்றைக்கி மறந்துட்டேன். அதனால் ஏன்னா நம்ம சர்ச்சில் நிறைய கலா இருக்குதுனால அதுக்கு ஒரு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு அந்த பேருப்படி ஆண்டவரே என்னை நடத்துங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பேதுருக்கு ஒரு பேர் சீமோன் அப்படின்னா ஆண்டவர் கற்பாரை பேதுருன்னு வைத்தார். சரிங்களா? நமக்கு பொதுவாக பல பேர்கள் இருந்தாலும் ஒரு பேர் இருக்குது. நம்ம எல்லாரும் பல பேரில் இருந்தாலும் ஒரு பேரில் நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன பேருங்க? கிறிஸ்தவங்க, அப்புறம் விசுவாசி. சரிங்களா? இப்போது நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம். கிறிஸ்தவங்கன்னு என்ன அர்த்தம்? சார்லஸ்ன்னு பேர் வச்சா கிறிஸ்தவங்க. சரிங்களா? மேரின்னு பேர் வச்சா கிறிஸ்தவங்க. அப்புறம் பீட்டர்னு பேர் வச்சா கிறிஸ்தவங்க. அப்புறம் அற்புததாசன் பேர் வச்சா கிறிஸ்தவங்க. இப்படி நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுவா கிறிஸ்தவம்? இல்லை. அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அப்படின்னா அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்குள்ளே யார் இருந்தாப்லிங்க? கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்துவனுடைய சுவாபம் காணப்பட்ட சீசர்களை பார்த்து தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பேரிலே கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போது அவர்களிடத்துல யார் என்ன செய்யணுங்க? கிறிஸ்தவ பார்க்கணும். சரிங்களா? இப்போது அவன் சினிமா நடிகன்னு வச்சுங்களேன். யாருங்க? பார்த்துருக்குறீங்க நல்லா. அப்படி கோட்டை போட்டு அப்படின்னா யாருங்க? ரஜினிங்க. அப்போ என்ன அப்படின்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓ, அவன் ரஜினி ரசிகன் அப்படி முடி இது பண்ணுவான். அப்போ அப்படின்னு அவன் யாருங்க? ரஜினி ரசிகன். இப்போ அவன் ஒவ்வொருத்தனையும் பார்த்து ஒவ்வொருத்தனையும். எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ரசிக்கப்பட்டான். அவன் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் சரிங்களா? மீசை சிங்கம், அந்த இது இப்படி வந்து அந்த சிங்கம் படத்தில் சூர்யா இருப்பான். அதே மாதிரி மீசையெல்லாம் வச்சு எடுத்து போட்டிருக்கிறான். அப்போ என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தனையும் என்ன செய்கிறோம்? சினிமா நடிகரை பார்த்தா நான் அவனை ஃபாலோ பண்ணுறேங்கிற மாதிரி போகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்யணுங்க? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்தில் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். சரி, அது இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்துட்டோம். 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் முடிக்க போகிறேன். விசுவாசி. நமக்கு பேர் என்னதுங்க? விசுவாசி. பக்கத்தில் இருக்கிற காரங்களை இப்படி சொல்லுங்களேன். விசுவாசி. விசுவாசி இல்லை, என்னதுங்க? விசுவாசி. நம்ம விசுவாசி. அப்போது என்ன விசுவாசினா என்ன? எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வேகமாய் சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. சரிங்களா? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. என்ன செய்யணுங்க? என்ன ஆனாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்ன ஆனாலும் என் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. என்ன ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்புனோன்னா கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது என்ன அப்படின்னா நம்ம எப்போ நமக்கு பயம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த வசனத்தை வாசித்தோம். மத்தேயு 14:30. சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு பயம் வரும். என்னதுங்க? சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு பயம் வரும். சூழ்நிலைகள், நிலைகள்னு என்னதுங்க? ஸ்டேட்டஸ், அதாவது இருக்கிற காரியங்கள். சூழ்னா நம்மை சுற்றிலும். சரிங்களா? நம்மை சுற்றிலும் இருக்கிற நிலைகள் மாறும்போது நமக்கு பயம் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பயம் எப்போது வருங்க? சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன வரும்? பயம் வரும். ஸ்தோத்திரம். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு பேர் என்னதுங்க? விசுவாசி. அப்போது கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன்
பாக்கியவான் என்று இயேசுநாதர் யாரிடத்துல சொன்னார்? தோமா கிட்ட சொன்னார். சரிங்களா? அதனால் நாம் விசுவாசி. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா என்னை என்ன செய்வார்? நடத்துவார். ஏசப்பா என்னை என்ன செய்வார்? கைவிட மாட்டார். சரிங்களா? அப்போது ஏசப்பா இருக்கிறாரா? இருக்கிறார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோளுமாய் இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. பயப்படாமல் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணி பழகணும். சரிங்களா? நான் வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களே, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சோத்திரம் எனக்கு வருமானம் இல்லை. சரிங்களா? எனக்கு வருமானம் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். பாஸ்டம்மா மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க, அவங்க தனியாக இருக்காங்க, வீட்டு வாடகை கட்டணும். சரிங்களா? அப்போது சிலிண்டர் வாங்குறதுக்கு எங்கள் இடத்துல காசு இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் கேட்க மாட்டேன், எங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா கேட்கும் சுருக்கு போய், எங்கள் அம்மா எப்போவுமே சுருக்கு போய் இங்கே வச்சுருப்பாங்க. காசு இருக்கா சாமி அப்படின்னு கேட்கும். இருக்குமா இல்லைம்மான்னு சொல்லிட்டேன்னா சுருக்கு போய் எடுத்து கையில் கொடுத்துரும். அந்த அளவுக்கு எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னு மட்டும் சொன்னால் ஆண்டவரை தப்பாக நினச்சிடுவாங்க. அவங்களாம் ரசிக்கப்படாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க. அப்போ என்னடா ஏசுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிடுவாங்கன்னு, இருக்குமா நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுவேன். அப்போது ஒரு தடவை பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு தீரப்போகிறது, தீர்ந்துருச்சுல, தீரப்போகிறது. வாங்க காசு இல்லை, வாங்க என்ன இல்லை, காசு இல்லை. யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவரே தேவைக்காக நான் சொல்கிறேன், ஒன்று இந்த சிலிண்டர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணு. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒன்றும் சிலிண்டர் எரியட்டும், என்ன சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு வரட்டும். ஒரு அலையில் வச்சு சொல்லுங்களேன். இப்போ இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அதுதான் அர்த்தம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், சிலிண்டர் எரிய ஆரம்பித்தது. எங்களுக்கு 3 மாதம் சிலிண்டர் வரும். 3 மாதம் ஆயிடுச்சு, சிலிண்டர் தீரலை. மறுபடியும் 3 மாதம் எரியுது, மறுபடியும் சிலிண்டர் தீரலை. சிலிண்டர் மாட்டி 6 மாதம் ஆச்சு. ஒரு அலையில் சொல்லுங்களேன். பாஸ்டர் எங்கள் வீட்டில் அப்படி எரிஞ்சால் நல்லா இருக்குமே. மாதம் ஒரு சிலிண்டர் வாங்குகிற பாஸ்டர், எங்கள் சூழ்நிலை வாங்குறதுக்கு காசு இல்லை. அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயும் விசிட்டிங் போவோம். அப்போ சிலிண்டர் வந்து 350 ரூபா, அவ்வளோதான் சிலிண்டருடைய ரேட். அப்போ 350. அப்போது கரெக்டாக எனக்கு அந்த 350 ரூபா கைக்கு வந்துடுச்சு, காசு வந்துடுச்சு. அங்கங்கே போகும்போது 150 காணிக்கு தருவாங்க, வந்துடுச்சு. சரி இனி சிலிண்டர் வாங்கிடுவோம். ஆசைக்கு ஒரு அளவு தான். இன்னும் என்ன செய்யக்கூடாது? காசு வந்த பின்னாடி இன்னும் எறிகிட்டே ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சரி சிலிண்டர் வாங்கிடுவோம் அப்படின்னு நான் பேசுகிறேன். சிலிண்டருக்காரை வந்து கேட்டு தட்டுறான். சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து கேட்டை தட்டுறான். அப்புறம் நான் போகிறேன், என்னங்கன்றேன், உங்களுக்கு சிலிண்டர் புக் ஆகிருக்குன்றான். நான் புக்கே பண்ணலையே, இப்போ தான் காசு வந்திருக்கு. எப்படி சிலிண்டர் யார் புக் பண்ணாங்க? இல்லைங்க ஆஃபீஸில் புக் ஆகிருக்குங்கன்றான். எரிஞ்சிட்டு இருந்த சிலிண்டரை தீரவும் இல்லை, 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டு தான் வேறு சிலிண்டர் வாங்கணும். அப்போ என்னன்னா, நம்ம சூழ்நிலைகள் மாறும்போது இயேசு சொல்கிறார், பயப்படாதே, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதனால இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார். இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்ய முடியும்னா நிச்சயம் அற்புதங்கள் என்ன செய்வாருங்க? செய்வார். அப்போது நமக்கு சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்கிறதுங்க? இன்றைக்கும் நமக்கு பல சூழ்நிலைகளை பார்த்து பயம் வருகிறது. சரிங்களா? அன்றைக்கி பேதுருவுக்கு அந்த சூழ்நிலை பார்த்து என்ன வந்தது? பயம் வந்தது. சரிங்களா? வாழ்க்கை என்பது ஒரு படகை போன்றது. ஒரு அலையில் சொல்லுங்களேன். வாழ்க்கை என்பது படகை போன்றது. உலகம் படகு எங்கிருக்கும்? கடலை போன்றது. ஒரு அலையில் சொல்லுங்களேன். வாழ்க்கை என்பது என்னதுங்க? படகை போன்றது. உலகம் கடலை போன்றது. அதனால் இந்த வாழ்க்கை படகுல, இந்த உலகமாகிய கடலிலே இந்த வாழ்க்கை படகு போகும்போது நிறைய காற்றுகள் வரலாம். அல்லேலூயா. நிறைய காற்றுகள் வரலாம், சுனாமி வரலாம், அலைகள் வரலாம். சரிங்களா? அலைகள் வரலாம், கடல் கொந்தளிக்கலாம். காற்று நம்முடைய படகை புரட்டி போட்டுவிடும். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு என்ன செய்யலாம்? நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை படகுல நான் இருக்கேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை படகுல நான் இருக்கேன்.
என்ன புயல் வந்தாலும் பயமில்லையே. பாட்டு கேட்டிங்களா? ஆல்வின் தாமஸ் பாடிக்கிறாரு, மழை வந்தாலும் பயமில்லையே, இல்லைங்களா? எது வந்தாலும் பயமில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை படகுலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு இருக்கிற பல சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு பயம் வரலாம், சரிங்களா? என்ன வரலாம்? பயம் வரலாம். ஆனால் பயம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பயம் வரலாம். இப்போ பயம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதை நான் சூழ்நிலைன்னு முதலே சொல்லிட்டேன். நம்மை சுற்றிலும் இன்றைக்கி நிறைய விபத்துகள் நடக்குது, சரிங்களா? என்ன நடக்குது? விபத்துகள் நடக்குது. கடந்த நாளிலே ஒருத்தர் மழை பெஞ்சிட்ருக்கு, பேரக்ஸில் பாய் கடைக்கு போயிட்டு வரலான்னு கார் எடுத்துகிட்டு போனார். கரெக்டாக ஒரு கற்பூர மரம், பெரிய மரம், அப்படியே வெட்டி தள்ளின மாதிரி கரெக்டாக கார் அவர் தலைமையிலேயே விழுந்து கழுத்தோடு அப்படியே போட்டு அடித்து கார்லேயே அவர் இறந்துட்டார். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மீட்டிங் போகிறேன், காரில் தான் போகிறேன். நம்ம சோல்ராக் வழியாக போகிறேன், பூரா வெறும் கற்பூர மரம் தான் இருக்குது. நமக்கு என்னது? கற்பூர மரம் எப்போ போட்டு நம்ம கதையை முடிக்கும் அப்படின்னு. ஏன்னா கற்பூர மரத்தை என்ன செய்ய முடியாதுங்க. சோல்ராக் தான்னு பின்னாடி கற்பூர மரத்தை பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் என்ன செய்யும்? டேய் விழுந்துருவேண்டா, வந்துடாதே, விழுந்துருவேன் அப்படின்னு தான் நின்றுட்டுருக்கோம். அப்படி தான் நிற்கும். அந்த மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் நிற்கும். ஆனாலும் பாருங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தர் நான் உன் கூட இருக்கிற, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. ஸ்தோத்திரம். அன்றைக்கி சாந்தூர் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வேகமாக வரேன். ஒரு பெரிய கற்பூர மரம், அதனுடைய அந்த சைடு கிளை மட்டும் இவ்வளோ பெருசு, அப்படியே முடிஞ்சு என் கண்ணு முன்னாடி விழுகுது பாருங்கள். எனக்கு முன்னாடி ஒரு ஜீப்புக்காரன் வந்து அப்படியே பிரேக் போட்டான். அந்த பக்கம் வந்தவன் ஒருத்தர் பிரேக் போட்டான். ஆனால் ஒரு 2 செகண்ட் நான் முன்னாடி போயிருந்தேன்னா என் மண்டை மேலே தான் விழுந்திருக்கும், சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் சொன்னார், பாத்தியாடா நான் உங்களோட இருக்கிறேன்னா இல்லையான்னாரு. ஆமாம் ஆண்டவரே, தைரியம் வந்துடணும் உனக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், தைரியம் வந்துடணும். அதனால பயப்படாதே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். அவருடைய கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனால சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. பயப்படாமல் என்ன செய்யணும்? சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு பயம் என்ன செய்யுங்க? வரும். இன்றைக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், சரிங்களா? நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது. கடந்த நாட்களிலே 13 வயசு பிள்ளைய உத்தரப்பிரதேசத்தில் 32 பேர் சேர்ந்து என்ன செய்தாங்க? பாலியல் பலாத்காரம். அந்த பிள்ளை இறந்துருச்சு, சரிங்களா? அழகு பிள்ளை இறந்துருச்சு. உண்மையாக அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை தான். ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ வேதனைப்படுவாங்க நினச்சி பாருங்களேன். அந்த பிள்ளையை வளர்த்து ஒரு 32 பேர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளை ஒரு மாதிரி பயத்தில் மென்டல் மாதிரி ஆகி கொஞ்ச நாள் செத்துருச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரியாகலை, இறந்துச்சு. அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த பிள்ளையை குறித்து எவ்வளோ எதிர்பார்ப்போடு வளர்த்துருப்பாங்க. அப்போது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கும்போது ஒருவேளை பயம் வரலாம். ஐயோ, என் குழந்தைகள் தனியாக ஸ்கூலுக்கு போதே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஏன்னா நமக்கு பயம் வரும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன வருங்க? பயம் வரும். ஆனால் என்னதுங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன். அப்போ உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள் வரும்போது அது நமக்கும் வந்துடுமா? இல்லைங்களா? நமக்கும் வந்துடுமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம், பயப்படுறோம். சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்கிறது? பயமுறுத்துகிறது. உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் என்ன செய்கிறதுங்க? பயமுறுத்துகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. வேகமாய் 2 தீமோத்தேயு 1:7. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நமக்கு என்ன ஆவியை கொடுக்கலைங்க? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும்
கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது நமக்கு பயமுள்ள ஆவி கிடையாது. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். வேகமாய் வாசிங்க, நான் முடிக்கிறேன். 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை. வேதனை உள்ளது அல்ல. விரலிலே சொல்லுங்களேன். நம்ம பேர் என்னங்க? நம்ம பேர் என்னங்க? விசுவாசி. ஆனால் விசுவாசி இருக்கா? இல்லை. சரிங்களா? நம்ம பேர் என்னதுங்க? விசுவாசி. ஆனால் என்ன இல்லை? விசுவாசி இல்லை. ஏன் சிஸ்டர் ப்ரேயருக்கு வரல? சிறுத்தை நடமாடுதுங்க. சிறுத்தை காடுன்னு இருந்தால் சிறுத்தை நடமாடதான் செய்யும். போன வாரம் பார்த்தீங்கன்னா சாந்தூரில் 2 சிறுத்தை பகலில் என்ன செஞ்சதுங்க? ரோட்டில் சுற்றிட்டு கிடந்துச்சு. காடுன்னு இருந்தால் சிறுத்தை நடமாடதான் செய்யும். பேசாமல் இருங்க பாஸ்டர். அங்கே ஊட்டியில் 2 பேர்த்த தின்றுச்சாமா, நீங்கள் வேற ஜபா கிபான்ட்டு நம்மளை இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு பேர் என்னதுங்க? பாருங்க, மறுபடியும் விசுவாசியாமா. அவிசுவாசி. என்னதுங்க? அவிசுவாசி. ஏன்னா அது யாரையோ சாப்பிட்டு யாரையோ சுத்துச்சு. ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம பயப்படாதே, நான் உன்னுடனே, நான் உயிருள்ளவராக இருக்கேன். நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போது அன்பு என்ன செய்யுதுங்க? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவனுக்கு வந்த மாதிரி நமக்கு என்ன செய்யாதுங்க? வராது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது அவங்களுக்கு நடக்கிற மாதிரி விபத்துகளோ, அதனால் நம்மளே கற்பனை பண்ணிடக்கூடாது. நிறைய நேரங்களில் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது நேற்று தினத்தில் முந்தா நேற்று ஒரு இங்கே டூர் வந்தவங்க எடுத்துகிட்டு வந்து திண்டில் என்ன செஞ்சிட்டாங்க? திண்டில் அடித்து பஸ்ஸு கீழே விழுந்துருச்சு. அதுக்கு முந்தா நாள் பர்லியார்கிட்ட ஒரு மேக்ஸி கேப் வேன் என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம பின்னாடி வந்து இடித்து நம்மளையும் சேர்ந்து தள்ளி நம்ம கீழே குழியில் போய் உளுந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? கற்பனை பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் வரும், நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் என்ன செய்யுங்க? மாறும். அப்போது அந்த சூழ்நிலைகள் மாறும்போது பேதுரு என்ன செய்தானா? பயந்தானா? பேரு பெத்த பேரு தாகு தெரியாத பழமொழி. பேரு பெத்த பேரு தாகு நீள்ளது. சரிங்களா? என்னதுங்க? பேரு பெத்த பேரு, பேரு பெருசு, குடிக்க தண்ணி இல்லை. சரிங்களா? பேரு பெத்த பேரு. நமக்கு பேர் என்னதுங்க? விசுவாசி. பேரு பேதுரு. ஆனால் என்னதுங்க? பயத்தில் முழுகிறான்னு சொல்லி என்ன செய்கிறான்? பயப்படுறான். அவன் தான் பயப்படுறான். பயந்து பேதுரு பயந்து சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறான். கர்த்தர் என்ன செய்தார்? பேதுருவை காப்பாற்றினார். அல்லேலூயா. கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தார். சோத்திரம். அப்போ நிச்சயமாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அதனால் எந்த சூழ்நிலை விபத்துகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். சோத்திரம். கற்பழிப்புகளை குறித்து பயப்பட வேண்டாம். கொலைகளை குறித்து பயப்பட வேண்டாம். இல்லைங்களா? ஸ்தோத்திரம். பயப்பட வேண்டாம். நாம் பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனாலே நாம் தைரியமாக என்ன செய்யணுங்க? இருக்கணும். முடிஞ்ச பயத்தில் அந்நிய பாஷையாவது பேசுங்க. சரிங்களா? முடிஞ்ச என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையாவது பேசுங்க. ரொம்ப காமெடியான சம்பவம். இப்பொழுது வரைக்கும் அது காமெடியாக இருக்குது. சரிங்களா? பல்லடத்தில் எங்கள் சின்னமாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒத்தையில். அப்போது ஒருத்தன் அவுட் சைடு வந்திருக்கிறான். ஒரு ஆள் அவுட் சைடு வந்துருக்கிறான். பைக்கை நிறுத்திட்டு அவுட் சைடு போய்க்கிறான். இதுக்கு பயம் வந்துருச்சு அவனை பார்த்த உடனே. ஐயையோ, இவன் எதுக்கு வந்தானே தெரியலையே, வம்பா போச்சேன்னு இது என்ன பண்ணியிருக்குது? அந்நிய பாஷையில் நிரம்பி குதிச்சு ஜெபம் பண்ணியிருக்குது. அவன் அங்கேருந்து பார்த்துக்கிறான். ஓ, மென்டல் ஆட் இருக்குதுடா, மென்டல் ஆட் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் தங்கச்சி போனா, அண்ணா அம்மா பண்ண கூத்து தெரியுமாண்ணா சொல்ல ஆரம்பித்தா சிரிப்பே நிற்காதுன்னு வச்சுக்கங்களேன். அது அந்நிய பாஷையில் பேசி குள்ளமாக வேற இருக்குங்களா, கூச்சு ஜெபம் பண்ணோம். ஐயோ மென்டல் கிட்ட சிக்கிட்டான்னு சொல்லி அவன் பாத்ரூமும் போல ஒன்றும் போகல, பைக்கை தூக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம சிக்கனானா அது என்ன செஞ்சிரு, துணி கிணியெல்லாம் என்ன செஞ்சிருவோம், கிழிச்சிருமே அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுச்சான். அப்போ என்ன அப்படின்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா பயம் வந்துச்சு. ஆனால் பயத்தை வெளியே காட்டாமல் அந்நிய பாஷை பேசினாங்க.
ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால் நமக்கு பயம் வரும்போது பயத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? பயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? காட்டிடக்கூடாது. பயத்தை காட்டாமல் நம்ம கர்த்தரை தூச்சோன்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயருள்ளவருமாக இருக்கிறேன். அப்படின்னா நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க. யார் மேலே மரம் இருந்தாலும் நம்ம மேலே விழுகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்ம போகிற வண்டி மேலே ஆக்சிடென்ட் ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்தாலும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சூழ்நிலைகளை பார்த்து பயம் வரலாம், கலக்கம் வரலாம். சரிங்களா? ஸ்தோத்திரம். நம்ம ப்ரேயருக்கு நடந்து வரோம், 2 ஆம்பளை பின்னாடி வந்து எப்படி இருக்கும்? நம்ம நட, வாக்கிங், ஜாக்கிங், அப்புறம் ரன்னிங். ஆளை பின்னாடி திரும்ப பார்த்த உடனே வாக்கிங் என்ன ஆகுங்க? ஜாக்கிங், அப்புறம் என்னதுங்க? ரன்னிங். சரியா? எங்கள் பாப்பா பந்தயம் வைப்பா. அப்பா நீ நான் நடக்கலாப்பா, யார் ஜெயிக்கலான்னு. நான் ஒரு எட்டு தான் வைப்பேன், அவள் ஓடிட்டு இருப்பான். சரிங்களா? அந்த மாதிரி என்னதுங்க? ஓட்டம். ஏன்? பயம். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். அப்போது அவங்க நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலை அடைப்பார். அதனால் நமக்கு பேர் என்னதுங்க? விசுவாசி. அதனால் நம்ம பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் என்ன செய்வார்னா, இது நம்ம கேள்விப்படுறோம், ஐயோ நமக்கு அப்படி வந்துடுமா, அங்கே அப்படி பண்ணிட்டாங்களே, இங்கே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடுமா. இன்றைக்கெல்லாம் தேசத்தில் கேள்விப்படுகிற சம்பவம் உண்மையாய் வேதனையாக இருக்கிறது. ஒருத்தர் கஞ்சா போட்டு வந்து, தூத்துக்குடியில் கஞ்சா போட்டு வந்து தன் தாயையே பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். அவனுக்கு 34 வயசு தான். சரிங்களா? அவங்க அம்மாவுக்கு 60 வயசு. பெத்த மகன் தாயையே பாலியல் பலாத்காரம், அடித்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். அந்த அம்மா போய் கேஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பெத்த மகனை கூட மகன்தான் ஆதரவு. ஐயோ இவன் நம்மளை பார்த்துக்குவான்னு சொல்லி அந்த அம்மா நினச்சிருக்கு. அவனே ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுறான்னா எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் தேசத்தில் நடக்கிறது. ஆனால் அதுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள். நான் இந்த ஒவ்வொரு நியூஸும் படிக்கும்போது எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும். நான் இந்த ஒவ்வொரு நியூஸும் படிக்கும்போது ஒருத்தர் பாருங்கள், அவங்க அம்மா பார்வை தெரியாத அம்மா ஓடி வந்து எட்டி உதைக்கிறான், சினிமா படத்து மாதிரி. ஆமாம். ஐயோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக நமக்கு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் மிருகத்தனமாக இருக்கிறானுங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கிறது. ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தேவன் நம்மை விட மாட்டார். அல்லேலூயா. நம்மை நடத்துவார். அதனால் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படுங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ என்ன இன்றைக்கி உலகத்தில் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறோம்? ஒன்றே ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு அலையிலே சொல்லுங்களே, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் தான் பாதுகாப்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலே சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது நமக்கு பயம் வருகிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் பயம் வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டாம். அவர் சமூகம் நம்மளோடு இருக்கிறது. நம்மை காப்பாற்றுவார், நம்மை நடத்துவார். அடுத்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கிறது, பயம் எப்போது வரும் என்று சொல்லி. அதனால் எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார். பேதுருவை ஜலத்திலிருந்து தூக்கி எடுத்தவர் உங்களையும் தூக்கி எடுத்து உங்களை கண்மலை மேல் நிறுத்துவார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஹெவன்லி ஃபாதர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோட கூட இருக்கிறீர்.